நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற ஆசியாவின் லூர்து நகரம் என்று அழைக்கக்கூடிய வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. கடற்கரை நகரமான வேளாங்கண்ணியில் பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலாவாசிகளும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து செல்கின்றனர். 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாதாவின் அருளை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் 29ஆம் தேதி கொடியேறுவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 40 நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ள பாத யாத்திரையாக வருகை புரிந்துள்ளனர். அந்த வகையில் கும்பகோணம் மறை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை பகுதியை சேர்ந்த பக்தர்கள் 40 நாட்கள் விரதம் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக கடந்த 24ஆம் தேதி மாதா சொரூபம் தாங்கிய வாகனத்தோடு பாத யாத்திரையாக புறப்பட்டு மீன்சுருட்டி, அணைக்கரை, திருப்பனந்தாள், திருவாரூர், கீழ்வேலூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு சென்று 29ஆம் தேதி நடைபெறும் கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து மாதா புகழ்பாடி கும்மியடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகமாக பாத யாத்திரையாக சென்றனர். இது குறித்து பக்தர்கள் கூறும்போது 20 ஆண்டுகளாக வருகை தரும் பக்தர்கள் தங்கள் வைக்கும் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வேளாங்கண்ணி மாதாவிற்கு நன்றி சொல்லவே பாத யாத்திரையாக வருவதாக நெகிழ்ச்சியுடன் கூறினர். கும்மியடி கத்த நிதி விளங்கவே கும்மியடி அத்திய சித்த சேதுவை கொண்டு அற்புதமாக வரைந்து கொண்டு வாழ்க ஆவிதின் குலமலரே வாழ்க, ஆவிதின் குலமலரே வாழ்க, வேடநகர வீட்டிருக்கீங்கள் அன்னையே வாழ்க, மாதா குளம் காட்சி தந்தைகள் அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, அன்னையே வாழ்க.